அன்பர் என்பது தமிழில் அன்பு காட்டுகிறவர், அன்புக்குரியவர் என்று அர்த்தம். இயேசுவோட அம்பு நமக்காக என்னெல்லாம் செய்திருக்குன்னு இந்த வீடியோல பாப்போம். நான் பாவம் செய்தப்போ என் அன்பர் என்ன தேடி வந்தாரு. நான் பாவ குழியில விழுந்தப்போ அவர் என்ன சிலுவையாலே மீட்டுக்கிட்டாரு. தாயப்போல நெஞ்சுல அணைச்சு அவரோட சுகமளிக்கும் தழம்புகளாலே என்ன குணமாக்கிட்டாரு. நான் கிறிஸ்துவுக்குள்ளே மறிச்சு புது ஜீவனோட வாழ ஆரம்பிச்சேன். நீதின்னு சொல்ற ஆடைய எனக்கு போட்டுட்டு தம்மோட சிங்காசனத்துல உட்கார வச்சாரு. வீட்டை தர பெருக்கி ஒழுங்கு பண்ற மாதிரி என் பாவங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி கடலோட ஆழத்துல எரிஞ்சிட்டாரு. சுத்தம் பண்ணப்பட்ட வீடு காலியா இருக்கக்கூடாதுன்னு தம்மோட பரிசுத்த ஆவியாலே என்ன நிரப்பிட்டாரு. சர்வ வல்லவரோட சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. அவர் என் வலது கைய பிடிச்சு, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் வலது கையாலே உன்னை தாங்குவேன்னு சொன்னாரு. கர்த்தராகிய நான் உன் ஆத்துமாவை தேற்றுவேன். உனக்கு ஆத்துமாவின் பசி தீர்க்கிற ஜீவ அப்பமாவும் ஆத்துமாவின் தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீராவும் இருக்கேன். உன்னுள் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் எண்ணங்களை சரிபண்ணி புதியதாவும் தெளிவாவும் தேவ சித்தத்தை புரிஞ்சிக்கிற மாதிரி மாற்றுறேன். சுத்தமான இருதயத்தையும் நிலையான ஆவியையும் உன் உள்ளத்தில புதுசா உருவாக்குறேன். தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் மனதையும் ஆளும். உன் கால் இடராத மாதிரி நான் காக்கிறேன். என் வார்த்தை உன் பாதைக்கு தீபமாயிருக்கும். உன் கண்களை கர்த்தர் மேல மட்டும் வை. நான் உன் கண்களை திறந்து அற்புதமான விஷயங்களை காட்டுவேன். உன் காதுகளை என் சத்தம் கேட்கிற மாதிரி திறப்பேன். இதுதான் வழி, இதுல நடன்னு உன் காதுகள் கேட்கும். நீங்க பேச வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு போதிப்பேன். உன் உதடுகளை திறப்பேன். அப்போ உன் வாய் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் உன் வாய்க்கு காவல் வைச்சு உன் உதடுகளின் வாசலை காத்துக்குவேன். உங்க தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. உன்மேல என் ஆணி பாய்ந்த கரம் வைச்சு ஆசீர்வாதத்தை மழையா பொழிவேன். என் அன்பிலிருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. எல்லாத்துலயும் எல்லாமா இருக்கிற தேவன் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறதால எதுக்குமே கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை கர்த்தரிடம் சொல்லலாம். கர்த்தர் தம்மோட சித்தத்துக்கு ஏற்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றுவார். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.